ஒரு காட்டில் இருந்த கலைமான் ஒன்று தன் 3 குட்டிகளுடன் காட்டுக்குள் இரை தேடி அலைந்து கொண்டிருந்தது. மாலை வேளையானதும் அதன் இருப்பிடத்திற்கு குட்டிகளை அழைத்து கொண்டு புறப்பட்டது. அப்போது குட்டிகளில் ஒன்று காட்டுக்குள் வழி தவறிவிட்டது. சிறிது தூரம் தன் தாயை தேடி அலைந்த அந்த குட்டி பின்னர் காட்டின் ஒரு ஓரமாக நின்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த வழியாக கரடிக்குட்டி ஒன்று வந்தது. அது கலைமான் குட்டியை பார்த்ததும், "ஏன் அழுகிறாய்?" என்று அக்கறையுடன் கேட்டது. கலைமான் குட்டியும் தான் தொலைந்து போன கதையை கூறியது. அதன் மேல் இறக்கப்பட்ட கரடிக்குட்டி கலைமான் குட்டியை தன் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றது. இரண்டும் நல்ல நண்பர்களாக இருந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. கலைமான் வளர வளர அதற்கு அழகிய கொம்பு முளைத்தது. அதன் காரணமாக அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தோன்றியது. கலைமானை பார்த்த மற்ற விலங்குகள் அதன் அழகை பாராட்டிச் சென்றன. இதனால் கலைமானுக்கு சற்று கர்வம் உண்டானது. அது மற்ற விலங்குகளை தன் அழகுடன் ஒப்பிட்டு பார்த்து அவற்றை மதிக்காமல் ஏளனமாக பார்க்கத் தொடங்கியது. தான் மட்டுமே அழகு என்ற கர்வம் சிறிது சிறிதாக தலைக்கேறி இது நாள் வரை தனக்கு அடைக்கலம் கொடுத்து தன் உயிர் நண்பனாக இருந்து வரும் கரடியிடமும் அது தன் அழகின் கர்வத்தை காட்ட ஆரம்பித்தது. "கரடியே, நீ என்னை போல் அழகாக இல்லை. என்னை பார், இயற்கையிலேயே அழகான எனக்கு இப்போது வளர்ந்துள்ள கொம்புகள் மேலும் அழகு சேர்க்கின்றன. இப்போது உன்னை என் நண்பன் என்று சொல்லிக்கொள்ளவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது" என்று கூறியது அந்த கலைமான். இதை கேட்ட கரடிக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல், "கலைமானே, உனக்கு உன் கொம்புகள் மிகுந்த அழகுதான். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது என் நண்பன் மிகவும் அழகானவன் என்பது எனக்கும் தானே பெருமை" என்றது பெருந்தன்மையுடன். "ஆனால் உன்னை என் நண்பன் என்று சொல்லிக் கொள்வது எனக்கு அவமானமாக இருக்கிறது. நான் தனியாக வாழ முடிவு செய்து விட்டேன்" என்று கூறியபடி கலைமான் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது. தன் நண்பன் பிரிந்து போவதைக் கண்டு கரடி வேதனையில் வாடினாலும் மனதை தேற்றிக்கொண்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தது. ஒரு நாள் கலைமான் இரை தேடுவதற்காக வெளியில் சென்றது. அப்போது மரம் ஒன்றிலிருந்த புலி கலைமானை வேட்டையாட துரத்தியது. புலிக்கு பயந்து ஓடிய கலைமானின் தலை ஒரு மரத்தின் கிளைகளுக்கு இடையில் மாட்டிக்கொண்டது. எவ்வளவு முயன்றும் அதன் தலை வெளியே வரவில்லை. தன் முழு பலத்தினை கொண்டு கலைமான் தலையை வெளியே எடுக்க முயன்றது. இறுதியில் அதன் கொம்புகள் முறிந்து தலை கிளைகளுக்கு வெளியே வந்தது. கொம்புகள் ஒடிந்து போனதால் கலைமானின் தோற்றம் மாறிப்போனது. இதை பார்த்த மற்ற விலங்குகள் இப்போது அதை கேலி பேசி சிரித்தன. தான் அழகு என்று எண்ணி கர்வம் கொண்டிருந்த தன் கொம்புகளால் தான் இன்று ஏற்பட்ட ஆபத்தில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தது என்பதை உணர்ந்தது அந்த மான். அக அழகே உண்மையான அழகு, புற அழகு தற்காலிகமானதுதான் என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட அந்த மான் தன் நண்பனான கரடியிடம் சென்று மனதார மன்னிப்பு கேட்டது. இருவரும் பழையபடி நண்பர்களாக தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தனர்.